ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜீஸி பிளான்ட் வந்து எப்படி ப்ராபகேட் பண்ணலாம், தண்ணியில் அதை போக மண்ணில் எப்படி வச்சு எப்படி ப்ராபகேட் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஜீஸி பிளான்ட்டு. இது நான் வந்து என்னோடய பெட்ரூமில் தான் வச்சுருப்பேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்டோர் பிளான்ட்டு தான். இது இன்டோரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸ் தான், சன்லைட்டே தேவையில்லை. ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா கூட செடி வாடவே வாடாது. இது பார்த்திங்கன்னா நான் பெட்ரூமில் வச்சுருந்தது விண்டோ கிட்ட பிரான்ச் நல்லா நீளமாக வளர்ந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்தது. சரி, அதை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு, கையில் கட் பண்ண வேண்டாம், சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம எப்படி வந்து ஈஸியாக ப்ராபகேட் பண்ணலாம், இன்னொரு செடி உருவாக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், 2 பக்கம் 2 பிரான்ச் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டுங்க. நான் ஃபஸ்ட்டு கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஜீஸி பிளான்ட்டெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வளரும். நல்லா பார்க்குறக்கும் நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன லீஃப் பார்த்திங்களா, இந்த சின்ன லீஃப் எடுத்து ப்ராபகேட் பண்ணால் இது வந்து அவளுக்கா சரியாக ரூட் ஃபார்ம் ஆகாது. அந்த 2 லீஃப் காமிச்சோம் பார்த்திங்களா, அந்த 2 லீஃப் வந்து நீங்கள் தண்ணிலையும் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து மண்ணையும் வந்து அதை ஊனி வச்சிக்கிட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக ஃபார்ம் ஆயிரும். இந்த சின்ன லீஃப் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா ரூட் வந்து சீக்கிரம் ஃபார்ம் ஆகாது, ஊனி வச்சிங்கனாலும் அது வாடி தான் போகும். இந்த 2 லீஃப் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஸ்டெம் இருக்குது பாருங்கள், நீங்கள் தண்ணிலையும் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா தண்ணியை மண்ணிலையும் நீங்கள் ஊனி வச்சிங்கனாலும் சூப்பராக வேர் பிடிச்சி இன்னொரு பிளான்ட் வந்துடும். இந்த மாதிரி நான் வேஸ்ட் ஒரு டம்ளர் வச்சுருந்தேன், பிளாஸ்டிக் டம்ளரு. அதில் தண்ணி எடுத்து தண்ணி ஒரு 3/4 தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டெம் அதில் போட்டு வச்சுருங்க. அவ்வளவுதான். வீக்லி ஒன்ஸ் தண்ணி மாற்றினீங்கன்னா போதும், வேறு எந்த வேலையும் கிடையாதுங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் தண்ணி மட்டும் மாற்றி அதிலே எடுத்து போட்டு வச்சுருங்க. ஒரு 1 monthல சூப்பராக வேர் விட்டு அடியில் வந்துடும். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இது நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் லீஃப் ப்ராபகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு மண்ணில் ஊனி வச்சது. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. இது எல்லாமே லீஃப் ப்ராபகேஷன் தான். இதுவும் லீஃப் ப்ராபகேஷன் தான் பண்ணியிருந்தேன். அழகாக வேறு விட்டு சூப்பராக வந்திருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பாட்டில் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னொரு பிளான் நம்மளுக்கு கிடச்சிரும். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள்.